வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்து நண்டு குழம்பு இன்னைக்கு நம்ம வைக்க போறோம். இப்போ நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இந்த நண்டு வந்து கடல் நண்டு தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்குனது, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200லேருந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பூண்டு வந்து முழு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் தேங்காய். இப்போது இதை வச்சு எப்படி வந்து சுவையான நண்டு குழம்பு வைக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்மளோட கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வறுக்கும்போது ஒரு 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து அப்படியே முழுசாக போடுங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இந்த பெருசாக வெட்டின வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அப்புறம் இந்த வெங்காயம் இந்த மசாலா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அம்மியில் வச்சு நாங்கள் அரைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் அம்மி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா வந்து மசியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இதை வந்து அடுப்பில் செய்ய போகிறோம். ஒரு மண் சட்டியில் செய்கிறோம். மண் சட்டி வச்சிடலாம். இந்த மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க, கொஞ்சம் சோம்பு, நண்டு குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து முழுசாக எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெப்பர் தூள், தேவைக்கேற்ற மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அந்த மிளகா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மிளகா ஸ்மெல் போயிடுச்சு. நல்லா வந்து ஒரு இந்த காரம் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா முழுசாக போடுங்க, சின்ன சின்னதாக வேண்டாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடட்டும். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் வைக்கும்போது எப்பயுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்மளோட நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைப்பேன். அதில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து கருப்பு மண் சட்டி.
நீங்கள் சிகப்பு மண் சட்டி கிடச்சதுன்னா கூட வாங்கிக்கோங்க, இல்லை இந்த கருப்பு மண் சட்டி கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஸ்டவ்வில் கூட வச்சு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு கிரேவி ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற நண்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நண்டை உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து நல்லா கலரி விட்டுடலாம். இந்த விறகடுப்பில் செய்யும்போது நீங்கள் நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு வந்து ரொம்ப வந்து ஸ்லிம் ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி வைக்க முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்து விறகடுப்பை யூஸ் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பண்ணாலும் அந்த டேஸ்ட் மட்டும்தான் வித்தியாசப்படும். நீங்கள் விறகடுப்புக்கும் இதுக்கும் அந்த டேஸ்ட்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தண்ணி வரும், அது வந்து நண்டில் இருக்க தண்ணி அப்படியே இறங்கும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த நண்டில் இருக்க தண்ணி இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நண்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த தேங்காய் மசாலா தான். இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, கொஞ்சோண்டு லைட்டாக ஃபஸ்ட்டு மிளகாயில் தெளித்தோம். நல்லா வந்து இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி, நண்டில் இருக்க தண்ணி இது எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த ஒரு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு புளி கரைச்சல் சேர்த்துக்குங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். இப்போது மறுபடியும் வந்து ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த கிளறும்போது உப்பு காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இதை திறந்து பார்த்து நண்டு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், நண்டு நல்லா வெந்துடும். இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட நண்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குழம்பு கொதிச்சிருச்சா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நண்டு குழம்பு வந்து இதில் இருக்கிற நண்டு வந்து நல்லா வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சாதாரணம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது இந்த நண்டோட கலர்லாம் வந்து க்ரீன் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி மல்டி கலரில் இருந்தது. ஆனால் இப்போ இதில் இருக்கிற எல்லா நண்டையும் நீங்கள் பாருங்கள், எல்லா நண்டுமே ரெட் கலரில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நம்ம நண்டு குழம்பு வந்து அதில் இருக்கிற நண்டு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அண்ட் வெந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கனாவே நல்ல நண்டு வெந்துடும். அந்த சாறு நல்லா உள்ளே இறங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இதில் தண்ணி, இது எல்லாமே தனியாக பிரியும். நிறைய பபுள்ஸ் வரும். இந்த நண்டோட ஸ்மெல் உங்களுக்கு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நண்டு குழம்பு வந்து இறக்கிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொதி தேவைப்பட்டது அப்படின்னா, கொஞ்சம் ட்ரையாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நண்டு குழம்பு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நண்டு குழம்பு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நண்டு குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வில்லேஜ் ஸ்டைலில் உங்களுக்கு குக்கிங் வீடியோஸை தமிழில் ரொம்ப தெளிவாக வந்து என்றும் சமையல் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரெகுலராகவே எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே புதுசாக ஆரம்பித்த ஒரு சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனலை வந்து எங்களால் ரன் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாங்கள் வந்து இந்த குழம்பை இறக்கிட்டு சாப்பிட போகிறோம்.